ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி வந்து எடுத்தது. அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு அடை ரெசிபி இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பச்சை பயிறு அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வந்து முழு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் பாதி அளவு வந்து கடலைப்பருப்பும் பச்சை அரிசியும் வந்து எடுத்துருக்கிறேன். முழு பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதுவே ஊற வச்சு முளைக்கட்டி வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் திடீர் பிளானுங்கிறனால அப்படியே பச்சை பயிறு அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி தெளிவாக வர அளவுக்கு வந்து அலசி எடுத்துக்கலாம். அடையே ஒரு வந்து 4-5 வெரைட்டியில் வந்து பண்ணுவேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் விலாகில் வந்து எங்கள் அம்மா வைக்கிற ஸ்டைலில் வந்து அடை ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பச்சை பயிறு அடை, அதுக்கப்புறம் நவதானி அடை, அப்புறம் கொள்ளு, கம்பு, கேழ்வரகு அடை இதெல்லாமே வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து செய்யும் போது நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அடையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நீங்கள் இதுவே வந்து அடையாக செய்கிறதுக்கு போல் இதை ஊற வச்சு நல்லா வடைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி கூட நீங்கள் வடையாக கூட வந்து சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அடைக்கு தான் வந்து ஊற வைக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் கிட்ட வந்து நல்லா ஊறட்டும். நான் நைட்டு வந்து செய்கிறதுக்காக தான் வந்து அதை ஊற வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குங்கிறனால போயிட்டு வந்து ஊற வைக்கலான்னா மறந்து போயிடுங்கிறனால நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். அவ்வளோதான். எப்போதும் இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா, பொங்கல்னு செஞ்சு கொடுக்காம இதுமாரி ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு பசங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம தலை காஞ்சுதா? சரி, மியூட்டில் வை. வெட்டுக்கிட்டே போடு, டிஷர்ட்டு போடு. டைம் ஆயிடுச்சு பேர் ஸ்கூலுக்கு. அக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா? உனக்கு பண்ணுறாளா அவளுக்கு பண்ணுறாளா? அக்காவுக்கு என்ன பண்ணுறா? அவ புக் மார்க் பண்ணுறாளா? என்ன பண்ணுறா? கக்காஷியா? அழகாக பண்ணுறாளே. வேற என்னது ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணாமோ? சரி, இன்னைக்கு என்ன வெற்றிக்குட்டிக்கு ஸ்கூலில் எக்ஸாம் நல்லா எழுதிண்டியா? நல்லா மார்க் வருமா? வெற்றிக்குட்டி குட் பைன்னு சொல்லுவாங்களா, இல்லை எதனாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? குட் பைன்னு சொல்லுவாங்களாடி? நல்ல பிள்ளை. நீங்கள் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நம்ம நேரம் அப்படியே கடைக்கு போயிட்டு ஷார்ப்னர், அப்புறம் அடி. அவன் மார்க் வாங்குறதுக்கு உனக்கு எதுக்கு 40 rupees டைரி மில்க்கு? அவன் பவுச் கேட்டிருக்கிறான், ஷார்ப்னர் கேட்டிருக்கான். அதனால வெற்றிக்குட்டிக்கு இன்னைக்கு நல்ல மார்க் வாங்கினான்னா நீ தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணி எடுத்துருக்கிறியே. கஷ்டமாக இருந்தது. நான் அது வாங்கி தர மாட்டேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை? நாளைக்கு அம்மா டி நகர் போனாலும் போவேன். என்ன தலையை ஆட்டிக்கிட்டே இருக்குது ஒன்று? வெற்றிக்குட்டிக்கு எனக்கு வந்து பிடிஎம் வந்து வச்சுருக்குறாங்க. சாதனைக்கு வந்து ஸ்கூல் லீவு தான். அதனால் பொறுமையாக தான் ஒரு 11 மணி போல் தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க வெற்றிக்குட்டிக்கு. அதனால் வந்து காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து கிளம்பிட்டு இருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கனால டக்குன்னு ஒரு 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்க 2 பேருமே வந்து மெட்ரிகுலேஷனாக இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து 2 பேரும் இந்த வருஷம் தனித்தனி ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க, ஒரே ஸ்கூலில் வந்து சேர்க்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன். பசங்க 2 பேருமே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்கூல்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபீஸ் வருங்கிறது. அதுவும் சென்னையிலலாம் இங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகம். நம்ம ஊர் பக்கத்துக்கு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எனக்கு தெரியுது. இன்னும் ஊரில் என்னோட நாத்தனார் பசங்க, அண்ணி பசங்களாம் வந்து சேர்த்துருக்குறாங்க இல்லைங்களா, அவங்க மெட்ரிகுலேஷன் பசங்களை சிபிஎஸ்சியில் சேர்த்துருக்காங்க. விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற ஃபீஸுக்கும் இங்கே இருக்கிற ஃபீஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நாங்கள் இங்கே ஸ்கூலில் விசாரித்த வரைக்கும் வந்து மெட்ரிகுலேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் பெருசாக ஃபீஸ் டிஃப்ரெண்ட் வந்து வரல. ஒரு 15,000லேருந்து 20,000 தான் டிஃப்ரெண்ட் வருது. சரி, அதுக்கு அவ்வளோதானே அப்படிங்கிறதுனால சரி அதுக்கு
எனக்கு மெட்ரிகுலேஷனில் போடுறதுக்கு பதிலாக சிபிஎஸ்சியே போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் சாதனா ஆரம்பத்துலேருந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறேன். இப்போ வெற்றிக்குட்டியும் நான் சிபிஎஸ்சியில் தான் வந்து நான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ மெட்ரிகுலேஷன் பக்கத்தில் நான் இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்தில் ஏரியாவில் எங்கேயும் இல்லை. ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம போட்டோம்னா ஒன்று நான் கொண்டு போய் விட்டுட்டு வரணும், அலைச்சலாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ வேன் சேர்க்கணும்னா வேன் ஃபீஸ் தனியாக வரும். அந்த ஃபீஸ்லாம் கணக்கு பண்ணி பெட்ரோல் செலவெல்லாம் கணக்கு பண்ணுன்னா அதுக்கு நம்ம இங்கே பக்கத்துலேயே வந்து போட்டுடலாமே அப்படிங்கிற பிளானில் தான் நான் வந்து பசங்களை இங்கே சிபிஎஸ்சியில் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் 2 பேரும் வந்து வேறு வேறு ஸ்கூலில் வந்து போட்டிருக்கீங்க, ஏன் ஒரே ஸ்கூலில் சேர்க்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ சாதனா படிக்கிற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைமரி வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நான் விசாரித்தது வரைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வெற்றியை வேறு ஸ்கூலில் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா சாதனாவை வந்து வெற்றி ஸ்கூல்லே இப்போ மாற்றலான்னு ஒரு பிளானில் வந்து இருக்கிறோம். இன்றைக்கி அது வந்து யோசனையில் தான் இருந்தது. இன்றைக்கி வெற்றி ஸ்கூலுக்கு பிடிஎம் போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்துட்டாங்க அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு. அப்புறம் சாதனா பட்டு சொல்லும் போது சரி எதுக்கும் அவளை எழுத வையே, சீட்டு கிடச்சா இங்கே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்ததுமே வெற்றிக்குட்டிக்கு பிடிஎம்மில் வந்து முடிச்சதுக்கப்புறமா சாதனாவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அவள் பாஸ் ஆகிட்டா, நீங்கள் அட்மிஷன் போடுறதுனா போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் தான் வந்து யோசனை பண்ணி தான் முடிவு எடுக்கணும். ஒன்று சாதனாவை வந்து வெற்றி ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லை வெற்றியை வந்து சாதனா ஸ்கூலில் வந்து சேர்க்கணும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து வெற்றியை அந்த ஸ்கூலில் போகிறதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லைங்கிறனால இப்போ நான் சாதனை வந்து ஸ்கூலில் போடலான்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறோம். அது இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூலில் போட்டுவிட்டோம்னா எனக்கும் கொஞ்சம் அலைச்சல் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 2 பேருமே படிக்கிற ஸ்கூல் வந்து வெவ்வேறு ஸ்கூலாக இருந்தாலும் ஒரே லைனில் தான் இருக்குதுங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் இயர் 2 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெற்றிக்குட்டி வெளியில் வேறு ஸ்கூலில் கிட்ஸ் சென்டரில் வந்து போட்டிருந்தேன். அது இன்னும் ரொம்ப எனக்கு அலைச்சலாக இருந்தது. ஏன்னா வீட்டிலேருந்து சாதனா ஸ்கூல் ஒரு பக்கம், வெற்றி ஸ்கூல் ஒரு பக்கம். எனக்கு ரொம்ப அலைச்சலாக இருந்தது. 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு அழைச்சிட்டு வரதுக்கு பெட்ரோல் செலவும் ரொம்ப அதிகமாகச்சு. அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா வெற்றியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து திருப்பி அவனுக்கு 2 மணியோட ஸ்கூல் முடிஞ்சிடும், அவனை பிக்கப் பண்ணிட்டு வர அந்த கேப்பில் எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு பெட்ரோல் செலவு பண்ணணும் அப்படிங்கிறனால சரி அதுக்கு ஏதாவது உருப்படியாக வந்து நம்ம எதாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிறனால தான் ஆரி ஒர்க்கு வந்து நான் கிளாஸ் வந்து போயிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிருந்ததுனால கொஞ்சம் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்தது. 2 மணி வரைக்குமே அங்கேருந்து கிளாஸை முடிச்சுட்டு வெற்றி குட்டி ஒரே கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 2 வருஷம் கொஞ்சம் அப்படி தான் வந்து போச்சு. இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரே ஸ்கூலில் சேர்த்துட்டேன்னா எனக்கு அந்த அலைச்சல் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு அப்படியே வெளியில் கடைக்கெலாம் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி பிளானில் தாங்க வந்து போயிருந்தேன். ஆனால் அங்கே ஸ்கூலில் சாதனாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு 1 மணி போல் ஆகிடுச்சு. அதனால் நம்ம நினச்சது வந்து செய்ய முடியல. சரி நாளைக்கு சண்டே, நாளைக்கு எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பசங்களை வந்து டியூஷன் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே, வீட்டில் சொல்லிக் கொடுக்கலாமே, ஏன் டியூஷன் சேர்த்திங்கிற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் பசங்களை டியூஷன் சேர்த்ததுக்கு ரீசன் வந்து சாதனாவும் வெற்றிக்குட்டி வந்து ஹிந்தி எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க. சாதனா வந்து இது இப்போ 3rd எக்ஸாம் வந்து எழுதுகிறா. வெற்றிக்குட்டி ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் சாதனாவுக்கு வந்து மேக்ஸ் வந்து அவள் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அதுவும் இல்லாமல் எனக்குலாம் அந்த அளவுக்கு மேக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து தெரியாது. நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு. சாதனாக்கு ஒரு 6th வரைக்குமே நான் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால தான் மெயினாக ஹிந்திக்கும் நான் மேக்ஸுக்கும் தான் டியூஷன் அவளை வந்து போட்டிருந்தேன். மற்றபடி சப்ஜெக்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட மேம் சொல்லிக் கொடுப்பாங்க. வெற்றிக்கு ஹிந்தி ஃபஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டா இல்லை பிப்ரவரியா இன்னும் வந்து முடிவு பண்ணல. ஆனால் எக்ஸாம் வந்து எழுதலாம். அந்த கிளாஸ் வந்து இன்னும் போகவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ஜெக்ட்டும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் பசங்களை 2 பேருமே வந்து டியூஷனில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்து குரங்கு தாங்க வந்து நிறைய இருக்குது. இப்போ குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. 4 நாளாக எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கழட்டிட்டோம். அந்த வழியாக நேற்று கிச்சனுக்குள்ளே வந்து கிச்சனே ஒரு வழி வந்து பண்ணிடுச்சுங்க. இப்போ குரங்கு நின்று தான் சும்மா அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெளியில் கிளம்பும் போது ஒரு பிளானோட கிளம்புன ஸ்கூலுக்கு போயிட்டு கடைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கலான்ட்டு. ஆனால் அது முடியல. நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா தான் இருந்தது. சாதனாவை நான் எக்ஸாம் எழுத வைக்கிற ஐடியாலே போகல. ஆனால் அங்கே போய் எக்ஸாமில் எழுதிட்டு வீட்டுக்கு வரவே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக நான் ஒன்றும் வீடியோஸ் எடுக்கலை. இது நைட்டு எடுத்த வீடியோ. காலையில் அடைக்க ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அன்றைக்கி நைட்டு வந்து அடை தான் வந்து பண்ணியிருந்தேன். அது தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு அது கூட வந்து காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே ஒரு சின்ன துண்டு பட்டை
இதெல்லாம் வந்து சேர்த்து அரைக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அடைக்குன்னா எப்போதுமே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக தான் வந்து அரைச்சிக்கணும். அடைக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் வந்து போட்டு சுட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் காலி ஆகிடுச்சு, அதனால் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி வெங்காயம் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்க்காமல் வதக்கிட்டு தான் வந்து சேர்க்குறேன். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம் சேர்த்து அதை லைட்டாக வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும். வதக்குனதுக்கப்புறமா அது மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து நான் மல்லித்தழை சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சுட்டுக்க வேண்டியதான். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னும் ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து நீங்கள் எது கொடுக்கும்போது இதில் கேரட்டு கூட நீங்கள் துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஹெல்த்தியானதும் கூட. நான் இன்றைக்கி வந்து கேரட்லாம் இல்லைங்கிறனால என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு தான் நான் இன்றைக்கி இதை வந்து பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டு ஷேர் பண்ண அடையில் வந்து வெங்காயம் டைரெக்டாக தான் வந்து சேர்த்துருப்பேன். இதில் இன்றைக்கி வதக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்கும். அடைக்கெலாம் வந்து 2 தோசைக்கல் வச்சு தாங்க வந்து சுடுவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காத மாரி இருக்கும். இந்த அடைலாம் சுடுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க. ஏன்னா இது நல்லா கொஞ்சம் வேக வச்சு மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு சுட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 தோசைக்கல் வந்து வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து இதுக்கு சட்னிலாம் எதுவும் வந்து அரைக்கலைங்க. நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் வச்சு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம். ஏன்னா தேங்காய் வந்து இல்லைங்கிறனால தான் சட்னி அரைக்கல. இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை அதோட பெஸ்ட் காம்பினேஷன் தான். நான் ஒயிட் சுகர் வச்சு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து பார்க்கலாம். பாய்.